பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம ராஜையும் கதிரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. சரி, லோன் விஷயம் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், கண்டிப்பாக கிடச்சின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஷூரிட்டி கையெழுத்தை மட்டும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை நீ மாமா கிட்டே கேட்டிருக்கலாம்ல. ஆமாம், அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் அவரை வேணவே வேண்டாம் நான் ஒதுக்கி வச்சேன். இல்லாட்டி அவர் கொடுக்குற இம்சைக்கு நான் பேசாமல் கடையிலே வேலை செஞ்சுருப்பேனே. நான் என்னோடைய காலில் சுயமாக உழைக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் கதிர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து முத்துவேல் வரவும் ராஞ்சியை பார்த்தோன்னே வண்டியை அப்படியே நிப்பாட்டிடுறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னாச்சுப்பா, என்கிட்ட ஏதாவது நீங்கள் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நகை எடுத்துகிட்டு போனையே, எதுக்காக எடுத்துகிட்டு போய் வைக்கலான்னு பார்த்தியா, அடமான வைக்கலான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் கதிர்க்காங்க ஒரு தொழிலை தொடங்கி கொடுக்கறதுக்காக தான் அந்த நகையை விற்கலான்னு முடிவு எடுத்தேன். ஆனால் அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போச்சுப்பா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது எல்லாமே உனக்கு சொந்தமான நகை தான், அதை நான் உனக்கு திரும்ப கொடுத்துட்றேன், நீ அதை வச்சு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம சக்திவேல் கேட்டுறாங்க. பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, முத்துவேல் ராஜுக்கிட்ட நகையை கொடுக்க போகிறாங்களா, சக்திவேல் அதை தடுக்க போகிறாங்களா, என்ன மாதிரியான ட்விஸ்ட்டு வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.